நிறைய ஆண்டுகளுக்கு முன் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு தம்பதிகள் சிவனிடம் குழந்தைக்கு வேண்டினார்கள். இறைவன் கேட்டான், முட்டாளாக வாழும் ஒரு நீண்ட ஆயுளா அல்லது புத்திசாலியாக பிறந்து 16 வயதிலேயே இறக்கும் குழந்தையா? அவர்கள் புத்திசாலி மகனை தேர்ந்தெடுத்தார்கள். மர்க்கண்டேயன் வளர்ந்தான், மிக்க ஞானம், அமைதி, பக்தி உடையவனாக. ஆனால் அவன் அறிந்தான், 16வது ஆண்டு அவனுடைய கடைசி. அந்த நாள் வந்தது. கோயில் நிசப்தமாயிருந்தது. மரண தெய்வமான யமன் தோன்றினார். இருண்ட தோற்றம், கையில் பாசக்குடியில் கருப்பு எருமை மீது வந்தார். மர்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்தான். யமன் பாசக்கொடியை எறிந்தார். அது சிறுவனையும் சிவலிங்கத்தையும் சுற்றி கொண்டது. அப்போது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அந்த ஒளிப்போட்டிலிருந்து சிவன் எழுந்தார். கோபத்துடன் தீப்பொங்கும் உருவத்தில் தனது பக்தனை காப்பாற்ற சிவபெருமான் வந்தார். ஒரு முழக்கத்தில் உலகம் நடுங்கியது. சிவன் தனது திரிசூலத்தால் யமனை வீழ்த்தினார். ஒரு கணம், மரணம் இவ்வுலகில் இல்லை. தெய்வங்கள் கலங்கினர். சமநிலை தேவைப்பட்டது. சிவன் யமனை உயிர்த்தெழச் செய்தார். ஆனால் மர்க்கண்டேயனுக்கு நிலைத்த இளமை அளித்தார். இதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பக்திக்கு மரணமே பயப்பட வேண்டும். பக்தி உண்மையானால் விதியும் மாறும்.